ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெட்மி நோட் 14 SE 5G மொபைல் ஃபிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 வைப்ரான கலர்ஸ், ஒரே ஒரு வேரியன்ட் தான். 612GB வேரியன்ட். 15,000 இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. இந்த 15,000க்கு இந்த ரெட்மி தரப்புல இருந்து என்னென்ன ஆஃபர் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு டிமென்சிட்டில 7025 ஒரு 4 ஆர்கிடெக்ட் அல்ட்ரா சிப்செட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த போனுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் ஃபார் டிஸ்பிளேக்கும் அண்ட் ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே டவுலி விஷன் சப்போர்ட் HDR10+ இந்த பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்டோட இருக்கு. அண்ட் 5100 amps பேட்டரியும் 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் சோனி சென்சார் LYT 600 சீரிஸும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டும், இந்த போன்ல வேற என்ன டிராபேக் இருக்கு, அதாவது இந்த போன்ல என்ன நெகட்டிவ் இருக்கு, என்ன பாசிட்டிவ் இருக்கு, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, கேமரா எல்லாம் எப்படி இருக்கு, பாக்ஸ்ல சார்ஜரோட இருக்கா இல்லையா, இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பார்க்க போறோம். இந்த நோட் 14 SE ரெட்மி தரப்புல இருந்து. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. ஸோ லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ரெட்மி நோட் 14 SE பாக்ஸ். ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ல முன்னாடி ரெட்மி நோட் 14 SE மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு காம்பேக்டான பாக்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள பார்க்கும்போது பேக் சைடுல இந்த சிம் மேஜர் டூல் அண்ட் உங்களுக்கு டைப் C to டைப் A கேபிள், யூசர் கைட் அண்ட் வாரண்டி புக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள சாஃப்ட் கேஸ் கிடையாது, சார்ஜரும் கிடையாது, பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த ரெட்மி நோட் 14 SE 5G மொபைல். இந்த மொபைல் பொறுத்தவரை 3 வைப்ரான கலர்ஸ் அண்ட் ஒரே ஒரு வேரியன்ட் தான். உங்களுக்கு 612GB வேரியன்ட் 15,000 கோட் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பேக் சைட் உங்களுக்கு ஒரு சூப்பரான அந்த ரெட் கலர் செம்ம தாறு மாறா இருக்குன்னே சொல்லலாம். அந்த ரெட் கலர் மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைப் போர்டா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரெட் கலர் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட், நல்ல ஒரு கிளிட்டரிங் ஃபினிஷ் டச்சஸ்ல பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. பாட்டம்ல ரெட்மி பிராண்டிங். கேமரான்னு பார்க்கும்போது 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதாவது 2 சென்சார், ஒரு ஸ்ட்ரைட்டரும் அண்ட் சைட்ல செகண்ட் தேர்ட் சென்சாரும் அண்ட் பக்கத்துல ஃபிளாஷ், அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட் எடுத்து வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பார்த்தோன்னே ரெட்மி போன் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் உங்களுக்கு பேக் சைட் கொஞ்சம் கர்வியான ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கு, பிகாஸ் ஆஃப் கையில ஹோல்ட் பண்றதுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே, பஞ்ச் கோல் கேமரா, கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கு. அண்ட் இந்த மொபைல் IP64 ரேட்டிங் இருக்கு. 190 கிராம் வெயிட்டும் அண்ட் திக்னஸ் வேற ஒரு 8 mm எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த ரெட்மி நோட் 14 SE டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச்ல ஒரு ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே, 2100 nits ஒரு பிரைட்டரான டவுலி விஷன் சப்போர்ட் அண்ட் HDR10+ உள்ள கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே தார் மாறா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல். அது இந்த 15,000க்கு ஒரு பெஸ்டான பேனலோட இந்த வட்டம் இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 190 கிராம் அண்ட் திக்னஸ் 7.9 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல ஹைப்பர் OS சப்போர்ட். IP64 ரேட்டிங் இருக்கு. ஸ்டுடியோ ஸ்பீக்கர், டவுலி ஆட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. ப்ளூடூத் 5.3, Wi-Fi 5 அண்ட் உங்களுக்கு IR போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. LPDDR4X ராமும் UFS 2.2 சப்போர்ட் இருக்கு. அண்ட் இதுல ப்ளோட்வேர்ட்ஸ் நிறைய இருக்குங்க. டிஃபால்ட் ஆப்ஸ் நிறைய இருக்கு. அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5110 amps பேட்டரி. சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜர். பாக்ஸ்குள்ள சார்ஜர் கிடையாது, செப்பரேட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கட்டுக்காக இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இங்க 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 50 to 60 மினிட்ஸ் எடுக்குது. அதாவது 1 hour எடுக்குது. சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூஸருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூஸருக்கு 1 டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு சோனி சென்சார் LYT 600 வித் OIS சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 8MP அல்ட்ரா வைடும் இருக்கு, 2MP மேக்ரோ. ஃப்ரண்ட்ல 20MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 1080 30 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும், 4K வீடியோ எடுக்க முடியாது. பட் ஆனா இங்க பிரைமரி சென்சார் டேலைட்ல இருக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங்கோட நல்ல ஒரு கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. அண்ட் இண்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ் நாய்ஸஸ் ஒரு சில இடத்துல இருக்கதான் செய்யுது. அண்ட் அல்ட்ரா வைட் ஷார்ட்ஸ் ஒரு டீசென்டா இருக்கு. 2MP மேக்ரோ சொல்ல வேண்டாம். அண்ட் செல்ஃபி கேமரா ஒரு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் நல்லா வருது. பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த 15 செக்மெண்ட்ல கேமரா ஒரு சோனி சென்சாரோட வந்ததும் OIS சப்போர்ட்டோட வந்ததும் இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட இது மாதிரி ஒரு செக்மெண்டோட வந்திருக்கு. இந்த வட்டம் இந்த ரெட்மி
ரெட்மி நோட் 14SE கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTek Dimensity 7025 ஒரு 4 ஆர்கிடெக்ட் 2.5 GHz கிளாக் சிப் 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர்கள் இருக்காங்க. ஸோ ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அண்ட் 120 refresh rate ஃபார் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கு, LPDDR 4X RAM இருக்கனால ஓரளவுக்கு கேமிங் நல்லா ஒரு ஹேண்டில் பண்ற மாதிரி இங்க அந்த ஹைப்பர் வேஸ்ல வச்சு இந்த சிப்செட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்லாவே எடுத்துட்டு இருக்காங்க. டெடிகேட்டடா கேமிங் மோடு இருக்கு, ஒரு சில ஆப்ஷன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மோட், நார்மல் மோட், இது மாதிரி விஷயங்கள் நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதை தவிர்த்து இந்த டே டு டே இந்த மல்டி டாஸ்கிங் ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்துக்கும் நல்லா கன்வென்டா இருக்கு. இந்த ஹைப்பர் வேஸ் நல்லாவே சப்போர்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம் இந்த சிப்செட்டுக்கு. ஓவரால் நல்ல ஒரு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம் SoC பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட்மி நோட் 14SE ஒரு வழியா நீ பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இந்த மொபைல் நோட் 14 சீரிஸ் வரும்போதே லான்ச் பண்ணிட்டாங்க சைனால. இந்த வட்டம் இந்தியன் ரீஜன்ல கொஞ்சம் லேட்டா டிலே பண்ணி இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போன் பாத்துட்டீங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டுங்க. ஒரே ஒரு பேஸ் வேரியண்ட் தான் உங்களுக்கு 15,000 கோட் பண்ணிருக்காங்க. இந்த 15,000க்கு நிஜமே ஹார்ட்வேர் சைடு அண்ட் டிஸ்பிளே செக்மெண்ட் அண்ட் சிப்செட் செக்மெண்ட் அண்ட் பேட்டரி எல்லா விதத்திலுமே ஒரு 360 டிகிரி இந்த போனை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த போனோட கடுப்பு என்னன்னு தெரியுமா? பாக்ஸ்ல சாஃப்ட் கேஸ் கிடையாது, சார்ஜர் கிடையாது. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பூட் போனோடனே தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய இருக்கு, தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ், ஆட்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதை நிப்பாட்டி செஞ்சு ஆப்ஷன்ஸ்குள்ள போய் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதே பயங்கரமான கடுப்பான ஒரு விஷயமா இருக்கு. இருந்தாலும் இதை ரெட்மி கண்டிப்பா ஸ்டாப் பண்ணியே ஆகணும். பிரைஸ் நல்லா வச்சு விற்கிற, ஒரு சில நேரம் நல்ல அக்ரியூஸான பிரைசிங் கொடுக்குற, அப்படி இருக்கும் போது இது மாதிரி ஆட்ஸ் கொடுத்து நீ சம்பாதிக்கிறது இது எந்த விதத்துல நியாயம் தெரியல. இருந்தாலும் இந்த ஆட்ஸ் அண்ட் ப்ளோவர்ஸை கண்டிப்பா நிப்பாட்டியே ஆகணும் ரெட்மி தரப்புல இருந்து. சோ கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தபிளான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த மொபைல் கொடுக்கும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட்மி நோட் 14SE இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலா பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் செலவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.